பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களுடைய பங்களிப்பு என்ன? அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளின் நிமித்தம் நமக்கு மாத்திரமே அதிகம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படுறோம். நமக்கு நாம ஜெபிக்கின்ற மாதிரி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. உண்மைதானே? நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைச்சிருக்காருன்னு சொல்லி. அழைக்கப்பட்ட அநேகருக்கு ஒவ்வொரு நோக்கம் இருந்தாலும் தேவ ஜனமாகிய நம்ம எல்லாரை குறித்தும் கர்த்தருக்கென்று இருக்கிற ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்மை கொண்டு நம்முடைய சந்ததியையும் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய தேசத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே. இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கென்று உங்களுடைய பங்களிப்பு என்ன? எழுப்புதல் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்மளை சுற்றி இருக்கிற மரத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த மரத்துல இருந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? நல்லா காற்று வரணும்னு சொல்லி. இன்னைக்காவது அந்த காற்று எப்படி வருதுன்னு நோக்கி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மெதுவாக உருவாகிற மெல்லிய காற்றை கொண்டு ஒரு இலை அசைவாடும். இந்த இலை அசைவாடுவதனால பக்கத்தில் இருக்கிற இலையும் அசைவாடும். அது நிமித்தம் இன்னொரு இலையும் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மரத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இலையும் அசைவாடும். இது நம்ம பார்க்கறதுக்கு மரமே அசைவாடுவது போல தோன்றும். இப்படி தான் நம்ம காற்றை பெற்றுக்கொள்வோம் இல்லையா? இந்த மரம் தான் நம்மளுடைய தேசம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற இலைகள் தான் நாம பெற்ற ஆசீர்வாதத்தின் நிமித்தம் மற்றவர்கள் பிரயோஜனப்படுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் நிமித்தம் இன்னொருத்தவங்களும் பிரயோஜனப்பட்டு முடிவில் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பிரயோஜனப்பட்டு ஆசீர்வாதத்தினால அசைவாடும் பொழுது இந்த எழுப்புதல் நம்ம தேசத்திற்குள்ளாக ஏற்படும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தினால மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஜெபிக்கிறது போல நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கீங்களா? நம்ம வீட்டில் தொடங்கி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்மளுடைய தெருவில் இருக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நாம் எப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோமோ நம்ம மத்தியில் கர்த்தர் காற்றை போல அசைவாடி எழுப்புதலுக்கான ஒரு ஆரம்பத்தை நமக்குள்ளாக உருவாக்குவார். இதன் மூலிமா நீங்கள் உங்களுக்காக உங்கள் பர்சனல் ப்ரேயரில் ஜெபித்து கேட்டுக்கொள்கின்ற சில காரியங்கள் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் பிரயோஜனப்படும் பொழுது நீங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. காட் பிளஸ் யூ.